அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டங்களில் பூமியில் போர் நடப்பதை விட வானத்தில் தான் போரே நடக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளும் ஏவுகணைகளுக்கும் ட்ரோன்களுக்கும் கோடிகளை கொட்டி வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யாவின் புரோவெஸ்ட்ரானிக் உலகத்தில் எந்த நாட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு உருவெடுத்திருக்கிறது. நவீன அணு ஆயுதம் எப்படி இருக்கிறது, இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தெரிந்த பயன்பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரக்கூடிய காலகட்டங்களில் பூமியில் போர் நடக்கிறத விட வானத்தில் தான் போரே நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடும் தங்கள் நாடுகளுக்கு ஏற்றவாறு ஏவுகணைகளுக்கும் ட்ரோன்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்குகளில் பணத்தை கொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதிரிகளினுடைய நாட்டுக்கே செல்லாமல் எதிரிகளின் இலக்குகளை தாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றன. அந்த வகையில் ரஷ்யா தயாரித்து சோதனை செய்த புரோவெஸ்ட்ரானிக் உலகத்தில் எந்த நாட்டிலாலையும் ஒன்றுமே செய்ய முடியாதான் அணு ஆயுதமான அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை போல உலக வல்லரசு நாடுகளில் ஒன்றாகவே இருக்கிறதுங்க. உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவை தவிர உலகின் எந்த நாட்டுடனும் அமெரிக்கா எளிதாக மோதும். அதே நேரம் ரஷ்யாவுடன் மட்டும் நேரடியாக மோதுவது கிடையாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டிய உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இதுவரை உலகமே காணாத ஒரு குரூப்ஸ் வகை ஏவுகணை சோதனையை ரஷ்யா நடத்தி வெற்றி கண்டிருக்கிறது. அமெரிக்கா உள்பட உலகின் எந்த நாட்டிடமும் இல்லாத ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆயுதத்தின் பெயர் தான் புரோவெஸ்ட்ரானிக். வானமே விழும் என்ற பொருள்ல அடைக்கப்படும் புரோவெஸ்ட்ரானிக் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க அண்மை காலம் வரை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் இருந்து வந்துட்டுருக்கு. தற்போது அதற்கு பதிலாக குரூப்ஸ் ஏவுகணைகளை எல்லா நாடுகளும் பயன்படுத்த தொடங்கியிருக்கு. பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது பூமியில் இருந்து விண்ணில் நேராக சென்று பின்னர் வளைந்து சென்று இலக்கை நோக்கி விடும் ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரூஸ் ஏவுகணைகள் விமானம் போல் பறந்து சென்று இலக்கினை தாக்கும் இயல்பு கொண்டது. இந்த குரூஸ் ஏவுகணைகள் எல்லாவற்றுக்கும் எவ்வளவு தூரம் சென்று தாக்கும் என்ற ஒரு தூர இலக்குடன் செயல்படும். அமெரிக்காவின் டொமாஹாக், சீனாவின் CJ-10 ஆகியவை 2500 கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்தியாவின் நிர்பாய் 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்கும். ஆனால் ரஷ்யாவின் புரோவெஸ்ட்ரானிக் தூரம் என்பதே கிடையாது. அது எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று இலக்கை தாக்கும் இயல்புடையது அப்படின்னு சொல்றாங்க. ஏவுகணைகளின் என்ஜின் திறனை வைத்து தூரம் முடிவு செய்யப்படும் நிலையில் புரோவெஸ்ட்ரானிக் என்ஜின்களுக்கு பதிலாக சிறிய அணு உலையை பயன்படுத்துகிறதா. அதனால் எவ்வளவு தூரத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உலகின் எந்த பகுதியையும் இனி ரஷ்யாவால் தனது நாட்டில் இருந்தே குறிவைத்து அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த புரோவெஸ்ட்ரானிக் அணுக்களால் செயல்படுகிறது. இது கொண்டு செல்லும் ஆயுதமும் என்பது வெறும் குண்டுகள் அல்ல, அணு ஆயுத குண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இதனால புரோவெஸ்ட்ரானிக் மிக மோசமான அழிவை ஏற்படுத்தும் வல்லமை உடையதாகவே இருக்கப்பெறுகிறது. புரோவெஸ்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் தாழ்வாக பறந்து செல்லுமா. உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரேடார் கண்களில் மண்ணை தூவி எங்கும் எதிலும் சிக்காம சென்று இலக்கை எட்டிவிடும். உலகின் எந்த நாட்டின் வான் பாதுகாப்பு கவசமோ அதனை தடுக்க இயலாது அப்படின்னு சொல்லலாம். இந்த புரோவெஸ்ட்ரானிக் ஏவுகணையின் முதல் சோதனையை ரஷ்யா 2018 ஆண்டே நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது தோல்வியில முடிஞ்சிருக்கிறது. பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு தற்போது வென்றும் இருக்கிறாங்க. விரைவில் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட இருக்கக்கூடிய புரோவெஸ்ட்ரானிக் ஏவுகணையை
கடலுக்குள் உள்ள இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல், நிலத்துல செல்லக்கூடிய எந்த வாகனங்கள் மற்றும் பறக்கும் விமானம் அப்படின்னு எதுல இருந்து வேண்டுமானாலும் எளிதாக ஏவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எந்த நேரத்திலையும் இலக்கை மாற்றி பயணிக்க முடியும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்சத்தில் உக்ரைனுடன் கடந்த 2022 ஆண்டு தொடங்கிய போர் 3.5 ஆண்டுகளாக நீடித்து வந்துட்டுருக்கிறது. இந்த நிலையில் இந்த போரை விரைவில் முடிக்கக்கூடிய விதமாக ரஷ்ய அணு ஆயுத ஏவுகணையை களமிறக்க திட்டமிட்டிருக்கிறாங்களாம். இதற்காக அணுசக்தி மூலம் இயங்கும் ஒரு ஏவுகணையை சோதித்திருப்பதாக அந்நாட்டு அதிபர் புதின் கூறியும் இருக்கிறார். புரவெஸ்ட்ரோனிக் என பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணை 14,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்திருக்கிறது. இவ்வளவு தூரம் என்பது உலகின் பாதி நாடுகளை உள்ளடக்கிய தூரமாகும். அதாவது ஐரோப்பிய கண்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின், நார்வே, உக்ரைன், ஆசிய கண்டத்தில் இந்தியா, சீனா, ஜப்பான், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, தென்கொரியா, வியட்நாம், ஆப்பிரிக்கா கண்டத்தில் எகிப்து, தென் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, மொராக்கோ, வட அமெரிக்கா கண்டத்தில் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, தென் அமெரிக்கா கண்டத்தில் பிரேசில், அர்ஜென்டினா, சிலி ஆகிய நாடுகள் இந்த பரப்பளவுக்குள் வரும். இந்த நாடுகளை எல்லாம் ரஷ்யாவின் புதிய வகை அணுசக்தி ஏவுகணையால் தாக்க முடியும். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஏவுகணை சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கிறது. இதனை இறுதி சோதனை செய்து விரைவில் படையில் இணைக்க வேண்டும் அப்படின்னு புதின் உத்தரவும் விட்டிருக்கிறார். 9M730 புரவெஸ்ட்ரோனிக் என பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணை தரையில் இருந்து ஏவப்படும் குறைந்த தூரத்தில் பறக்கும் ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். இது அணுசக்தி மூலமா இயங்கக்கூடியது. இந்த ஏவுகணையின் பெயர் புயல் பறவை என்று பொருள்படும். நேட்டோ இதை SSC X9 ஸ்கைபால் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதன் அணுசக்தி உந்துவிசை வழக்கமான டர்போஜெட் அல்லது டர்போபேஜன் இன்ஜின்களை விட நீண்ட தூரம் மற்றும் நீண்ட நேரம் பறக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா. இது எரிபொருள் வரம்புகள் இல்லாமல் இலக்க அடைவதற்கு முன்பு நீண்ட நேரம் சுற்றி திரிய உதவுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த பாதுகாப்பு அமைப்பான நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவ் இந்த ஏவுகணை குறித்து பல தகவல்களை தெரிவித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஏவுகணையால் பல நாட்கள் காற்றில் சுற்றி கொண்டே இருக்க முடியும். இந்த ஏவுகணை அணு ஆயுத சுமந்து கொண்டு குறைந்த உயரத்தில் உலகத்தை சுற்றி ஏவுகணை பாதுகாப்பு அம்சத்தை தவிர்த்த நிலப்பரப்பை கடந்து கணிக்க முடியாத இடத்துல அணு ஆயுதத்தை கொண்டு தாக்கும். புரவெஸ்ட்ரோனிக் 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது என்றும் ரஷ்யாவின் எந்த பகுதிகளில் இருந்தும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இது 50 முதல் 100 மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால வான் பாதுகாப்பு ரேடார்கள் இதை கண்டறிவது கடினம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா புரவெஸ்ட்ரோனிக் இந்த ஏவுகணைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இதனுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பல விதத்தில் எழுந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் போர் நீண்ட காலமாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும்போது இதனுடைய இந்த ஏவுகணையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறது பற்றிய கேள்விகள் பலவும் விளாவி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில ட்ரம்ப் 2வது முறையா அமெரிக்க ஜனாதிபதியானதை தொடர்ந்து அமெரிக்கா செல்லக்கூடிய ஜெர்மானியர்களினுடைய எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டு ஜனவரிக்கும் செப்டம்பருக்கும் இடையில அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த ஜெர்மானியர்கள் எண்ணிக்கை 17.8% குறைந்து 17.100 ஆகியுள்ளது. ஜெர்மன் பெடரல் புள்ளியியல் அலுவலக தரவுகள்
தெரிவிக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாம். 2021 ஆண்டு கோவிட் காலகட்டத்திற்கு பிறகு அமெரிக்காவுக்கு செல்லும் ஜெர்மானியர்களினுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைந்தும் இருக்கிறது. தற்போதுதான் அப்படிங்கிறது ஜெர்மன் பெரடரல் புள்ளியியல் அலுவலகம் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்து ஜெர்மனிக்கு புலம்பெயர்வோர் எண்ணிக்கை 3.4% அதிகரித்து 19,300 அமைஞ்சிருக்கிறது.